அறிவில் சிறந்த பெரியோர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் ஆவலோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் கதம்ப காமிக் எனும் நாடகம் இதோ உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் தெல்லாம் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்து அந்த 18ஆம் படி கர்ப்பண சுவாமியின் அருள் பெற்று செல்வாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருகை நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அனைத்து அன்பு சொந்தங்க வீட்டில் இருக்கவங்களாம் வீட்டில் இங்கே இருக்கவங்களாம் வேகமாக வாங்கம்மா, வளர்த்து ஆத்தாங்க அண்ணன் கொஞ்சம் வாலியும் கொஞ்சம் ஒரு லேக சிம் எக்க மட்டும் வச்சுக்கண்ணே. சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி புருஷன் தலையில் 2 குடத்தை தண்ணியை ஊற்றி வேகமாக வாங்கம்மா. குழம்புல தண்ணி தாண்டா ஊற்றி வைப்பாங்க. அதான் ஹலோ ஹலோ அண்ணா ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சொர்க்கநாதர் மனம் மகிழுமினாத்தி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி, பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தரே, வேண்டும் வரம் தரே இன்னும் மனம் வள்ளையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி, வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி எழில் மேகுல் திருமலைபுரம் தலத்தினிலே ஏகாந்தமாய் ஊசி முனையில் நின்று காமாட்சி எண்ணெயை பணிதவர்க்கு சர்வ நலங்களும் வந்து சேரும். திருமலைபுரம் வாருங்கள் கருப்பசாமியை வணங்குங்கள், திருமலைபுரம் வாருங்கள் கருப்பசாமியை வணங்குங்கள், திருமலைபுரம் வாருங்கள் கருப்பசாமியை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல பொருந்திடுவார். திருமலைபுரம் வாருங்கள். நெஞ்சத்திலே குடியிருப்பார் துதிப்போர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார், எலுமிச்சை கனி மீது எழிலாக வீட்டிருப்பார், எலுமிச்சை கனி மீது எழிலாக வீட்டிருப்பார். புறம் வாருங்கள் கருப்பசாமியை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல பொருந்திடுவார். திருமலைபுரம் வாருங்கள்.
தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடு. தொட்டிலே கருப்பரைதான் குழந்தையால் தவழ்ந்திடுவார். தொட்டினிலே கருப்பசுவாமி குழந்தையாக தவழ்ந்திடுவார். தொட்டிலே குழந்தையாக கருப்பசாமி தவழ்ந்திடுவார். திருமலைபுரம் வாருங்கள், கருப்பசாமியையும் வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பொழுந்திடுவார். திருமலைபுரம் வாருங்கள், கருப்பரை வணங்குங்கள். வணக்கம் வணக்கம். வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யானை முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும். கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. எதுக்கு போடா
ஹலோ தன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்ன நன்னே நானே நன்னே தன்ன நன்னே தானே நன்னே தன நானே தானே நன்னே தன்னா நன்னே தானே தன நானே நன்னே தானே தன்னா நன்னே தானே தன நானே நன்னே தானே முக்குளத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முக்குளத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் பசுமொன்னில் பிறந்தார் ஐயா பசுமொன்னில் பிறந்தார் ஐயா பரணி போற்ற வாழ்ந்தார் ஐயா பசுமொன்னில் பிறந்தார் ஐயா பரணி போற்று வாழ்ந்தார் ஐயா அந்த சொக்கத்தங்கம் யாரு அவர் தேவரையா பேரு அந்த சொக்கத்தங்கம் யாரு அவர் தேவரையா பேரு தன்ன நன்னே நானே நன்னே தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்ன நன்னே நானே நன்னே தன நானே தானே நன்னே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னே நன்னே தானே தன நானே நன்னே நானே ராணுவத்தில் இருந்தார் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா ராணுவத்தில் இருந்தார் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா நாட்டுக்காக உழைத்தார் ஐயா முத்து ராமலிங்க ஐயா நாட்டுக்காக உழைத்தார் ஐயா முத்து ராமலிங்க ஐயா அந்த சொக்கத்தங்கம் யாரு போஸ் தேவர் ஐயா பேரு அந்த சொக்கத்தங்கம் யாரு போஸ் தேவர் ஐயா பேரு தன்ன நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்ன நன்னே நானே நன்னே தன நானே தானே நன்னே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன நானே நன்னே தானே முக்குளத்து சிங்கங்களே முடிசூடா மன்னர்களே முக்குளத்து சிங்கங்களே முடிசூடா மன்னர்களே முக்குளத்து சிங்கங்களே முடிசூடா மன்னர்களே தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுகிறார் தன்னே நன்னே தானே தன நானே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன நானே நன்னே நானே முக்குளத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் பசுமொன்னில் பிறந்தார் ஐயா பரணி போற்ற வாழ்ந்தார் ஐயா பசுமொன்னில் பிறந்தார் ஐயா பரணி போற்ற வாழ்ந்தார் ஐயா சொக்கத்தங்கம் அந்த சொக்கத்தங்கம் யாரு நம்ம தேவரையா பேரு சொக்கத்தங்கம் யாரு நம்ம தேவரையா பேரு உக்கிரமடி பெற்ற மகன் திங்கமாக வளர்ந்த மகன் உக்கிரமடி பெற்ற மகன் திங்கமாக வளர்ந்த மகன் படை வளர்த்த தங்க மகன் மக்களுக்காக வாழ்ந்தார் ஐயா படை வளர்த்த தங்க மகன் மக்களுக்காக வாழ்ந்தார் ஐயா அந்த சொக்கத்தங்கம் யாரு அவர் தேவரையா பேரு அந்த சொக்கத்தங்கம் யாரு நம்ம தேவரையா பேரு தன்ன நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்ன நானே நன்னே தன்ன நானே நன்னே தன நானே தானே நன்னே தன்னே நன்னே நானே நானே நன்னே நானே தன்ன நன்னே நானே நானே நன்னே நானே 420 பீடா கையிலே பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா வாங்கடா 420 பீடா கையிலே பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா பொன்னாச மண்ணாச வச்சுக்கோ நல்ல பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோடு உன்னா நீ வச்சுக்கோ நல்ல புள்ளத்தான் உன்ன நீ பெத்துக்கோ கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா 420 பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா
வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 கூசுதே தேங்காய் தின்னா கூசுதே பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னென்னமோ பேசுதே மச்சான் மச்சான் துளுக்கானா உங்க அக்கா போனா ரக்கோனா அவளை தேடி நானும் போனேன் அங்கே அவ வரக்கானும் பச்சைக்கிளி பரவசமே நெஞ்சில் வச்சு கடியில வசமே அச்சு வெள்ளாதி ரசமே ஏன் நொச்சிக்கு ரகசியமே மந்திர தந்திர என இந்திர சந்திர என்ன பொண்ணுக்கு பின்னாலதானடா கேக்குதே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா 420 பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஈசி மச்சி லவ்ஸ் விட்டா சாரி மச்சி லெஃப்ட் கண்ண தூசு பட்டா ரைட் கண்ணு துடிக்கும் மச்சி மேட்டு குடி தூத்து குடி புளிஞ்சு புட்டா சாத்து குடி திட்ட குடி மூக்கு பொடி தும்மலத்தான் கேட்டு கடி புள்ளி போட்ட ஜாக்கெட் போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் விட்டுறா கட்டம் போட்ட சட்டை போட்டுடா அவ திட்டம் போட்டு வட்ட ஓட்டுறா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆணு வேணும்டா கேக்குதே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா 420 பீடா தகிர் 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 வாங்கடா 420 பீடா கையிலே பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா திகிர்தானா திகிர்தானா தனானா 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 திகிர்தானா திகிர்தானா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானுங்க எங்க பப்புனு கார்த்திக் ராஜா வந்துட்டாங்க என்ன ஒண்ண போறாங்களோ நாட்டுக்கு நாட்டுக்கு சேவை செய்ய ஹலோ ஹலோ ஓடுறா ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தானுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானுங்க ரப்ப பரபபா ரிப்ப பரிபபா ரிப்ப பரிபபா டும் 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 போறா அப்படி மோட்டாரே விட்டறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டறங்கி
வந்தனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து கீதல் பண்ணாதீங்க. அவங்க புருஷன் அடிப்பாங்க. ஆமாப்பா. அதை வச்சு வெட்டுவாங்க. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரும் நம்மளை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் நம்மளை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. மலையனூர் அங்காளியே அங்காளி திரிசூலியே சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கின் தேவியம்மா. அண்ணே சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கின் தேவியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே திரிசூலியே. ஓடி வாம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே. சித்தாங்கு ஆரை கட்டி சிங்காத மேலேறி தாய சிட்டாங்க ஆடை கட்டி தாய சிக்கரத மீது நம்ம ஊர் எல்லையிலே நம்ம ஊர் எல்லையிலே குடிகொண்ட கருப்பனையா. அங்காளியே அங்காளி திரிசூலியே. கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி. கோமாளி 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 அவன் ஒரு ஏமாளி ஏமாளி. ஏமாளி 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 இணையத்துட ஒரு கோமாளி. கோமாளி கோமாளி கோமாளி. அம்மாமாரே ஆத்தாமாரே பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. ஐயமாரே ஆட்டமாரே பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. தம்பிமாரே தங்கச்சிமாரே பாருங்க. தம்பிமாரே தங்கச்சிமாரே பாருங்க. கைவுடனே நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மாமாரே ஆத்தாமாரே பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. போடுறா பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே ரவ குஸ்கா. அருமையான சாப்பாடு ஏற்பாடு அருமையான கூட்டம். நான் வெறும் பொட்டலா இருக்கவன் ஆள் வருமோ வராதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உண்மையிலே இன்னைக்கு தான் நம்ம ஆண்கள் வர்க்கம் நல்ல கடுமையாக இருக்குது. அதே மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் தெய்வ கடாட்சத்தோடு நல்லா ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கான்னு என்ன காரணம்? என்ன காரணம்? திருவிழா மகிழ்ச்சி. ஆமாப்பா. எல்லாரும் எல்லா கடைக்கும் போயிட்டு புடவை கடை வைக்கி புடவை கடை பென்சி ஸ்டோரு வளையல் கடை நகை கடை எல்லா கடைக்கும் போயிட்டு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஆண்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஒன்று புராந்தி கடைக்கு போயிருப்பாங்க. கொஞ்சம் சரக்கு குடிச்சுன்னா சாக்கடைக்கு போவாங்க. இன்னும் கொஞ்சம் குடிச்சுன்னா காலையில் என்ன செய்கிறது ஏது செய்கிறது பல குழப்பத்தில் இருக்காங்க ஆண்கள்லாம். பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆளும் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சுருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிரிஞ்சிருப்பமாக இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஒரே தான் இப்படி சிரிச்சோம்னா குடும்பம் சிரிச்சு போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறாங்களே அது உண்மையா பொய்யா? நான் உங்களை கேட்குறேன். எனக்கு தெரியல சால, நீனே சொல்லு சால. பரவாயில்ல. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகிறவள அம்புட்டும் பொய். அது எப்படி சால பொய்யன்னு சொல்றிய? நம்மளும் வருஷத்தோடு தான் சிரிக்கிறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? அதை வேணா சொல்லு. நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. மனுஷன் சோறு அதிகமாக தின்னா சுகர் சுகரு. வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு வாய்வு. கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு வாயு. முட்டை சாப்பிட்டா வாய்வு வாய்வு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு. சிக்கன் சாப்பிட்டா சூடு. மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு. சரி. வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு. சரி. வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு. கொழுப்பு. எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அதுவும் கொழுப்பா? ஒரு மனுஷன் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை நீ பார்த்தேன். என்ன சால யோசனை? இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம்னு. தட் இஸ் நல்ல. அதுவும் கிடைக்கல. கேரளாவில இருந்து ஒரு குரூப் வரேன். அவன் கட்டினா 80 ரூபாயாம். நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா மொத்தமாக கட்டிட்டு போயிட்டாங்க. மனுஷன் எப்படி வாழ்றதுன்னே தெரியல. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன நாடகம்னா கதம்ப காமிக் நாடகம். சகல கதம்ப உனக்கு ஒரு 5 முழம் கொடுக்கு சால. ஐயா நீங்க நினைக்கிறது பூவு. சரி.
நான் நினைக்கிறேன் நீங்க கேட்கிற ஒரு வேலை நான் தான். நீங்க கதம்ப அது சொன்னீங்கன்னா அது ஒரு கதம்ப அஞ்சு பூ. ஓஹோ, இது கதம்ப சிரிப்பு. கதம்ப சிரிப்பு அப்படி சொல்லு. அதுதான் கதம்பம். ஆ. இந்த நாடகத்தில் பப்புனும் டான்ஸ் தான் வருவாங்க. நான் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம். யாரும் என்னை உள்ள ஓன்னு சொல்ல முடியாது. ஏண்டா ஏன்னா சொன்னாலும் உள்ள போயிட்டு நான் தான் வருவேன். ஏண்டா சகல ஆ? அப்ப செவனே நிக்கதான் வந்தியா? பொம்பளை அதுக்கு கட்டி தான் வந்திருக்கான். அப்ப பொம்பளைய கட்டி பிடிக்க மாட்டியாடா? அது வந்து 12 மணிக்கு தான் அந்த சீன். ஆ? அதுக்கு நடுவுல என்னடா பண்ணுவ? என் பங்காளிகள்லாம் இந்த இளைஞர்கள்லாம் வந்திருக்காளையா, ஏன் எல்லாமே அந்த 12 மணிக்கு கட்டி பிடிக்கிற சீன் பார்க்கத்தான் வந்திருக்காங்க. சகல ஆ? அந்த 12 மணிக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? 12 மணிக்கு முன்னாடி இது பண்ணுவேன். என்ன அது மண்டி போடுவீங்களா? ஆமா, ரொம்ப சிறப்பான ரசிகர் எல்லாரும் நாடகத்தை விடிய வரை இருந்து நாடகத்தை ரசிகனை தெரிவித்துக் கொண்டு பேரன் வாழ்ந்து பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்று விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்று கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். வாங்கண்ணே, வாங்க வாங்க. அதனாலே நம்ம எத்தனை தெய்வம் இருந்தாலும் நம்ம எல்லாம் காக்கின்ற அந்த 18ஆம் படி கற்பன சுவாமிக்கு முன்பாக நம்ம எக்குலமும் போட்டுக்கின்ற ஒரே ஒரு தலைவர் யாருன்னா ஐயா பசுமனிலே பிறந்த அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வள்ளல் குடை யாருன்னா அவர் தான் பசுமனிலே பிறந்த ஐயா தேவர் ஐயாவின் புகழை பாடிவிட்டு கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹலோ ஹலோ காலையினா காலையனா கட்டுக்கடங்க காலையனா காலையினா காலையனா கட்டுக்கடங்க காலையனா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல காலையடா, எக்குளமும் போற்றுகின்ற எங்கள் குல காளையடா, எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல காலையடா. அவர்தான் பசுமணியிலே பிறந்த எங்கள் தேவர் காளையடா, காளையடா காளையடா ஏ காளையடா 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 காளையடா. எங்குலமும் ஐயா எக்குலமும் போற்றுகின்ற காளையடா, எக்குளமும் போற்றுகின்ற காளையடா, காளையடா காளையடா காளையடா. எக்குலமும் போற்றுகின்ற காளையடா, காளையடா காளையடா காளையடா. அவர் எக்குளமும் போற்றுகின்ற காளையடா. பசுமனில் பிறந்த எங்கள் பசுமனில் பிறந்த எங்கள் காளையடா காளையடா. பசுமொழி பிறந்த எங்கள் காளையடா காளையடா பசுமனில் பிறந்த எங்கள் காளையடா காளையடா. பசுமனில் பிறந்த எங்கள் காளையடா காளையடா. கட்டுக்கடங்கா காளையடா, கட்டுக்கடங்காத காளையடா, காளையடா ஐயா காளையடா காளையடா காளையடா. வரதம் பசுமனிலே பிறந்த எங்கள் காளையடா, காளையடா காளையடா காளையடா. தேவர் பசுமொழில் பிறந்த எங்கள் காளையடா. போராட்ட வீரரிலே தலை சிறந்த காளையடா, வீரலிலே பிறந்த எங்கள் காளையடா, போராட்ட வீரரிலே தலை சிறந்த காளையடா. எக்குலம்பு வணங்குகின்ற காளையடா, எக்குலம்பு வணங்குகின்ற காளையடா. வரதம் பசுமணியிலே பிறந்த எங்கள் காளையடா, பசுமொழியிலே பிறந்த எங்கள் காளையடா. காளையடா காளையடா கட்டி கடந்த காளையடா. போராட்ட வீரரிலே தலை சிறந்த காளையடா, போராட்ட வீரரிலே கடை சிறந்த காளையடா. கோடியா போராட்ட வீரரிலே தலை சிறந்த காளையடா. தேசிய தலைவரிலே காளையடா, தேசிய தலைவரிலே காளையடா. ஒரு எங்களுடைய காளையடா, காளையடா காளையடா காளையடா. பசுமணியிலே பிறந்த எங்கள் காளையடா, காளையடா காளையடா காளையடா. பசுமொழியிலே பிறந்த எங்கள் காளையடா. இல்லாத மக்களுக்கு வாரி
இல்லாத மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கியே ஓடியா இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய பல்லக்குடை யாரையா பல்லக்குடை யாரையா பசுமணியிலே பிறந்த எங்கள் காலையா பசுமணியிலே பிறந்த எங்கள் காலையா காலையிட காலையடா எங்கள் குல காலையடா ஓடிய காலையிட காலையடா எங்கள் குல காலை குலமும் போட்டுக்கிட்டு எவரையா காலையடா கைதட்டி 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 உற்சாகப்படுங்க அன்பு உறவுகளே வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் நல்லா கைதட்டுங்க புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறீல்ல நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தேவர் பாடலை பாராட்டி நமது கிராமத்தை சார்ந்த ராமசாமி மாமா பேத்தியா ராசுத்திய நாச்சியார் அவர்கள் 100 ரூபாயும் திருமலைபுரம் கிராமத்தை சார்ந்த டி முருகன் 5 ஸ்டார் பாய்ஸ் அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி அன்புறவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இன்றைக்கு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிறோம். நன்றி இன்றைக்கு கலந்த வணக்கம். இந்த நாடகத்தை காண வந்திருக்கோம். ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாருமே பாதையில் நிற்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து நாடகத்தை கண்டுகளித்து இந்த கிராமத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு அனுமதி வழங்கிய எம் ரெட்டியவட்டி சரக காவல் அதிகாரிகள் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு அனுமதி வழங்கிய எம் ரெட்டியவட்டி காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வயர்மன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கிராமத்திற்கு அருமையாக ஒலி அமைத்து கொடுத்துருக்கும் அழகிருஷ்ணா ஆடியோஸ் ஓனர் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவங்க சொல்லுவது போல இந்த நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பீங்க. நீங்கள் எல்லாரும் அமைதியாக தான் இருக்கீங்க. நான் தான் வந்திருந்து கற்றுக்கிட்டே இருக்கேன். மைக்க போட்டு நான் ஏன் கற்றுக்கிட்டே இருக்கேன்னா காரணம் இல்லாமல் கத்தலை. வேற நான் கத்துனாத்தான் அந்த காசை வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற முடியும். அப்பன்னு இப்பன்னு 4 பேர் சேர்ந்து சப்பனுடா சப்புடா நிவாசு பயணம் சொல்ற மாதிரி தூரமாடா. எங்களுக்கு மிக சிறப்பான முறையில் ஒளிபரிக்கும் இருக்கும். செல்லத்துறை எங்கே இருந்தாலும் மைக் செட்டு போடுறதுக்கு வரும். மேடைக்கு வாங்க. இந்த ஒருவரைக்கு உரிமையாளர் அன்புடனுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்னை வயர்மன் அவர்களுக்கு எங்களது விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. 2 வயர்மன் அண்ணனுக்கு வாங்கினேன். 2 பேருக்குமே பொன்னாடை ஊத்துங்க. வயர்மேன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தேவர் மீடியா, ஆலடிப்பட்டி மகேஸ்வரன், நாடக கலை உலகம், கனி, மேடை நாடகம், நாடக நண்பர்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஆமாம் எங்களது நாடகத்தினை வீடியோ கவர் செய்து கொண்டிருக்கின்ற தேவர் மீடியா, ஆலடிப்பட்டி மகேஸ்வரன், நாடக கலை உலகம், கனி, மேடை நாடகம், நாடக நண்பர்கள் அத்தனை அன்பு யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு எங்களது விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஒருவன் முதலாளி தொழிலாளி, ஒருவன் முதலாளி தொழிலாளி.
அதுக்கடுத்து எனக்கு தெரியாது பாட்டு. அதுதான் நான் இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஹார்மோனிய கலையரசு அன்பு சேலை புதுகையைச் சேர்ந்த DR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நல்லா பொன்னாடை வந்து நல்லா கைதட்டுங்க. நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. நாடகம் தாப்பா பார்க்குறாங்க. ஏன்னா பொன்னாடை ஒத்தையில கைதட்டணும், அப்போ தான் ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கைதட்டலாம் வைக்கலாம் ஏன் பொன்னாடை அப்படின்னு அர்த்தம். மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஆவடியார்களைச் சேர்ந்து KK முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வணக்கம், வாங்க போடுங்க. ஒரு கீட்டத்தை போடுவோம். தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா மாறே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேன உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உனக்காக ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உன்னோடு நான் உன்னா சேரேன். அதனாலே முன்னே வந்திருக்க வேணும். அடி உன்னோடு நான் உன்னா சேரணும். அதனாலே வந்திருக்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தனனா 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 தந்தன போடு தன்னா நன்ன தன்னா நன்னா தனனா நன்னா தன்னா நன்னா தன்னா நன்னா ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி உனப்பு கோர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓட்டிருப்பு. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி உனப்பு கோர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓட்டிருப்பு. நீ இருந்த போது மணியே நான் நித்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அண்ணல் பார்வே ஏனோ பார்க்கிறேன். நீ இருந்த போது மடி நித்தம் ஹலோ உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திரு உன்னோடு நான் உன்னா சேரணும். அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா ஓரா தனனா 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 தந்தன தனனா 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 தந்தன தன்னா ஹே ஹே தன்னா நன்னா தன்னா நன்னா தனனா நன்னா தன்னா நன்னா தன்னா நன்னா தூக்கமில்ல ராசாத்தி நடப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓடி ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஓனப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓண்டிருப்பு. நீ இருந்த போது மடி நான் ஒரு பாட்டெழுத
கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அண்ணல் பார்வே ஏனோ பார்க்கிறே நீ இருந்த போது மணி நிறுத்த ஒரு பாட்டல் கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா அண்ணல் பார்வை ஏனோ பார்க்கிறே ஒரு ஓரத்தில உனக்காக காத்திரு உன்னோடு நான் உன்னா சேரணும் நாளே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் மாமாவை பார்த்து பூச்சூடடி ஐநாவை போல் வழிபேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி பிள்ளையானே உன்னாலடி மகராசி கொலைச்ச கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன நீ என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ ஆடடி அது இல்லாடடி குளுங்க குளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடி வாடி அம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி அது இல்லாடடி குளுங்க குளுங்க ஆடடியோ குளுங்க ஆடடியோ பலை 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 மற்றும் விண்ணகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா திருமலைபுரம் கிராமத்தில் அருள்வாழ்த்திற்கும் இந்து மறவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கற்பக சுவாமி திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருக வருக என தெரிவித்துக் கொண்டு மற்றும் சித்திரை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணிக்கு பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் சிங்கார கலையரங்கில் திருவாளர்கள் G18 டாஸ்மாக் எம் முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் M18 எலக்ட்ரிஷியன் பி முத்துமாரி கீதாரி ஆர் சிங்கப்பாண்டி ஓம் சக்தி டிராவலர்ஸ் டி மணிகண்டன் ரியல் எஸ்டேட் யு வடிவேல் முருகன் டி முருகன் பை ஸ்டார் பாய்ஸ் ஆடல் பாடல் ஏ முத்துராமலிங்கம் ஆசிரியர் ஏ திருமயாதரன் இவர்கள் சார்பாக இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகளை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கதம்ப காமிக்கணும் நாடகம் சிறுபாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் திரைப்பட நடிகர் விஜய் டிவி புகழ் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் யூடியூப் புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து எனது பாசமிகு அன்பு சகலை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு சகலை அறந்தாங்கி அருகாமையில் உள்ள எந்த ஊர் அந்த ஊர் நானாக்குடியை சேர்ந்த அன்பு சகலை ஆசை தம்பி என்ற சுரேஷ்குமார் அவர்கள் விரங்கமறையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு சகலை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த DR மணிகண்டன் அவர்களை விரங்கமறையிலே ஹார்மோனியம் பின்பாட்டை செய்ப்பார்கள். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் பசும்பொன் தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம்.
பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை, அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை, அவர் சத்திய ஞானம் உள்ளை. சாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவர் இடத்தில் இல்லை, அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை, அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி, அவர் நெஞ்சம் அன்பு தூணி. ஏழை பலரை பதவி தேறி ஏற்றிவிட்ட ஏணி, அவர் நாவில் நின்றவள் வாணி. மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும், பகை மருண்டு எழுந்து ஓடும். வானம் பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாழும், அவரை தெய்வம் போற்றி பாடும். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், தேவரையா தெய்வம் தந்த தங்கம், தெய்வம் தந்த தங்கம். பசும்பொன் தேவரையா தெய்வம் தந்த தங்கம். பலே பலே பலே, ரொம்ப சிறப்பாக கைதட்டின 3 பேருக்கு நன்றி. நல்லா கைதட்டி உற்சாகம். ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறைதான். ஆமா சார். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும். ஆமாப்பா. உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கிறோம். ஆமா. இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால 2 கயறு 2 குண்டு ஒரு நிலை சகல. அந்த 2 குண்டு எதுக்கு சகல? குண்டு ஏதாவது கிரிட்டிக்கல் வேலை வேணாலும் அப்படி சுழட்டி அடிக்கிறதுக்கு. அப்படி சொல்றா. புருஷம்புல அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து டவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை எப்படி உனக்கு தெரியும்? நம்மளும் ஓட்டை தானே ஓட்டிருக்காங்க. அந்த 8 நாளைக்கு பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. சொல்லு சார். எப்படி கும்மி கொட்டுவாங்க? எப்படி? அப்படி தன்னானி நந்தானி நந்தானி நன்னானி நந்தானி நன்னாவி நந்தானி ஆத்தா வரத பாருங்கடியாவா சந்தி வரத பாருங்கடியா. என்னடா நடக்குதுங்க? நீங்க கும்மி கொட்டுற பாக்கையில இந்த பொம்பளை ஆளு ஒண்ணு சேர்ந்து மதுரையை சேர்ந்த கார்த்திக் அன்புணன் சார்பாக எனக்கு 500 ரூபாய் என்பளிப்பித்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஹார்மோனியம் ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்புசாலிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிருதங்க சக்கரவர்த்தி மாப்பிள்ளை ஆவடியார் கோயிலை சேர்ந்து கே முத்துராஜ் அவர்கள் விரங்கமனையிலே மிருதங்கம் தவேலா டோலக் தவுல் சேர்ப்பார்கள். சிறப்பாக சித்த
அன்பு அவளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் மேலூர் அருகாமலை சருவலைப்பட்டியைச் சேர்ந்து ஏ சூர்யா அவர்கள் இவரங்க மணிலே. ஏன்னா நீங்கள் எத்தனை ஆல்ரவுண்டாக பார்த்துருக்கலாம். மாப்பிள்ளை ரொம்ப சிறப்பாக இசைக்கும். நல்லா வாய்ச்சா கைதட்டுங்க, இல்லைன்னா கைதட்டவனா. அது ரொம்ப சிறப்பாக இசைக்கக்கூடிய ஒரு அன்பு மாப்பிள்ளை. எங்கள் புதுக்கோட்டை சங்கத்திலே 1ஆம் நம்பர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு மாப்பிள்ளை ஏ சூர்யா அவர்கள் இவரங்க மணிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாத்தையும் வாசிக்கிறாப்புல வாசிச்சு என்ன புண்ணியம். இவனும் நானும் 10 வருஷமா பழக்க வழக்கம். என்ன பழக்க வழக்கம் சார்? நாடகத்து வந்த பழக்க வழக்கம். அவங்க வீட்டில் சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா இவனுக்கு நம்ம ஊர் பக்கம் தொண்டி பக்கம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும் சொன்னவனா பாரு. தொண்டி பக்கத்தில் நம்புதாலைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரி, அந்த ஊர்ல ஒரு பொண்ணு பார்த்தாச்சு. 18 வயசுல கிளி மாறி. கிளி மாறி? நிறைய சீட்டு எடுத்திருக்கு. சகலா மூக்கு சிவப்பா இருக்குமா? ஐயோ, நாட்டில் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை. இவனுக்கு வந்து பிரச்சனை மூக்கு சிவப்பா இருக்குமா, குண்டி கருப்பா இருக்குமா. தொண்டி பக்கத்துல நம்புதாங்க ஊர்ல 18 வயசுல ஒரு கிளி மாதிரி ஒரு புள்ள பார்த்தாச்சு. கல் சுண்டுனா தெரிக்கு. என்னடா தெரிக்க? மூத்தறான். 18 வயசுல ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து சரி சாதம் பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி வாருங்க, முதல் இரவு இங்க சருவேலைப்பட்டில முடிஞ்சிருச்சு. எங்கப்பா ஆளை காணோம்? சூர்யா சரி சரி, நீ சொல்லு வருவா. சரியா, யாரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா தானே ஊருக்காரருக்கு தெரியும். அவங்க வீட்டுல சேரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்து உட்காரியா. கல்யாணம் பண்ணி நம்புவாலையில 18 வயசுல ஒரு கிளி மாதிரி போன ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, கல்யாணம் பண்ணி பாருங்க, நேரம் இங்க சரவலைப்பட்டி வந்தாங்க. முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு. மறுவிடு முதல் இரவுடா, ஏன்டா அப்படி சொல்ற பாவம். முதல் இரவு முடிஞ்சு மறுவிடு போறாங்க. இருடா, நீ கல்யாணம் பண்ணி மறுவிடு போன இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்னாத்தான் தெரியும். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் அந்த கதையை சொன்னா ரெடியா இருக்காங்க. ரொம்ப ஆவலோட இருக்காங்க. சொன்னாத்தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு சருவலைப்பட்டியில. சரி, மறுவீடு வாழாக மாமியா வீட்டுக்கு தொண்டி பக்கத்துல நம்புதாலையில விருந்துக்கு வந்தவனா வாரு. நம்புதாலையில திட விடலான சமையல். கடல்ல என்னென்ன கிடக்கும், நண்டு மீன் இறாலு கனவா
அவனுக்கு திட உள்ள காய்கறி எடுத்து எல்லாம் திட உள்ள சமைச்சாச்சு. சரி, சமைச்ச உணவு திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்ன உணவு வயிற்ற கலக்க. உட்காடுறா அங்க பாரு அக்கா, இவனை ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு சூரிய ஆடுற உண்டு. ஏன் சகல தெரியானு மாமியா வீட்டுக்கு போன யாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம்டா. திங்க தெரியாமனா எப்படா திங்க தெரியாம தின்னுட்டேன். மிச்சமா தின்னவுனா பாரு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா மாமியா வீட்டில் போய் மாமியாட்டியா பீவலை இடம் கேட்க முடியும்? பக்கத்தில் ஒரு பையன் இருக்கேன், அவன்கிட்ட கேட்டிருக்கேன், தம்பி எங்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு. அந்த பையன் சொல்லியிருக்கேன், அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, தெப்பக்குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கண்ணே வெளியே அப்படின்னு சொல்ல. நீ பேசிக்கிட்டு அங்கேயே போய் முகத்தை காமியா தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் தெரியும் யாரு மாமியா வீட்டுக்கு போனதுன்னு. திங்க தெரியாம வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பக்கத்துல போயிட்டு கேட்டிருக்கேன். அவன் சொல்லிருக்கான், தம்பி அண்ணன் எங்கிட்ட போங்கன்னே ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, ஒரு தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கன்னே வெளியே போக அப்படின்னு சொல்ல. போனவனா வருவேன் அவசரத்துல போன வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு பார்த்தா இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனையா இருக்கா? எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்துருக்கேன் பாரு, இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனையா இருக்கு? வயிற்ற கலக்கிருச்சேன்னு நடந்து வந்தவன் திரும்பி போய் பார்த்துருக்கான் பேண்ட பீய. இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டேன். ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க வாடா இளவாட்ட, நீ போய் இங்க வாடா, நீ பேச. இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டான். காசு வேணும்னா காசு நாடகத்தில் நல்லா தான் சம்பளம் கொடுக்குறா. உட்காரு. போனேன் பாரு அவசரத்தில் வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். போய் பார்த்தா பேண்ட பீய காணா. அவசரத்தில் போனவே ஆமை மேல பீய பண்ணிட்டேன். சத்திய சோதனை. ஆமை சுமை தாங்க முடியாம நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. மறுபடிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இருக்கிற கறி மீன் முட்டையெல்லாம் மறுபடியும் சாப்பிடுறேன். திருப்பி சாப்பிட்டோம்னா வரும் மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியுமா வயிற்ற கலக்கினா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனு பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. போனவனா வரும் இவனுக்கு வயிற்ற கலக்கனா பாரு சுத்தி முடி நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். ஆமாடா அக்கா, அஞ்சம்மாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. அமுதாக்கா, ரேவதி அக்கா எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்குங்க. நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி சால கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் இவன் யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நடு வீட்டுல பீய பண்ணிட்டு பீய சுத்தி வரேன். பீய போயிரு போகாம இருக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன், வருத்த மீன் வைக்கானால போகல போல அப்படின்னு ஒரு மூணு மீனை கொண்டு வச்சு பீய போயிரு போகல. புள்ள யோசனை பண்ணிருக்கேன், முட்டை வைக்காதனால போகல உள்ள அப்படின்னு முட்டையை வச்சு பீய போயிரு போகல. போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன். பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் இவன் ஆத்திரம் கடுப்பு வந்துருச்சு. ஆமா ஆமா கடுப்பு வந்துச்சு. பீய போய் சுத்தி பார்த்துச்சு. வேகமா போய் அடுப்பாங்க போய் இத்த தண்டி விறகு கட்டி எடுத்து வந்துட்டேன். விறகு கட்டி கடுப்புல ஓங்கிக்கிட்டு அடிக்க பொண்டாட்டி மாமியால் அங்கிருந்து வர அடிச்ச அடியில பீ தெரிச்சு வீடுகள்லாம் செவரு சந்தனம் சொல்லிச்ச மாதிரி தொழிச்சு பொண்டாட்டி தலையில பீ சகல கேனது விட்டு கிளம்பிட்டான்டா. அதோட அந்த பொம்பளை புள்ள நடு வீட்டுல பீ வேண்டவனே நாளை புண்ண காலையில சொல்லுவா அந்தரே போன நடு வீட்டுல பீ வேண்ட. இந்த வாடா நீ வெளியே இருந்த தெரியுமா பிள்ளை ஆள்ல இருக்காரு மாதிரி அப்பன்னு தெரிஞ்சு அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிக்கிட்டு போனதுதான். மறுபடிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன கதியோ இருக்கா இல்ல அங்கேயாவது வீட்டுல மூத்தரத்தை பஞ்சிட்டானா அதுவும் தெரியல. சகல அந்த ரெண்டாவது பொண்ணு கிளி மாதிரி இருக்குமா? இவனுக்கு பிரச்சனை கிளி பிரச்சனை. ரொம்ப சிறப்பாக செய்த அன்பு மாப்பிள்ளை நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பு தம்பி முத்துராமலிங்க பாண்டியன் பயலுக சார்பாக விபி அன்பாளர்கள் கள்ளக்காரி அன்புலக சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தேவரையா பாடல் பாட சொல்லி சீட்டு கொடுத்தாலே தேவரையா பாடல் பாட சொல்லி மது முத்துராமலிங்கம் செந்தனேந்தல் அன்புண்ணன் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலகங்கள் சார்ந்து
நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு சித்தப்பு புதுகையைச் சேர்ந்த சண்முகம் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் இசைப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சகல் என்றார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரசிகர் விருப்பத்திற்காக மீண்டும் ஐயா தேவரையா பாடலை பாடிவிட்டு கலைப்பணியை துவங்க வைங்கதல. நாளைக்கு நடக்க வேண்டிய ஆடல் பாடல் நிகழ்ச்சி 4ஆம் தேதி நடக்க வேண்டிய ஆடல் பாடல் நிகழ்ச்சி நாளைக்கு ஓட்டு என்றனால நாளைக்கு இந்த நிகழ்ச்சி இல்லை. 5ஆம் தேதி மாற்றி வச்சிருக்காங்க. அனைவரும் 5ஆம் தேதி நம்ம இந்த மேடையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் வந்து அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை கண்டுகளித்து நீங்கள் எல்லாம் ஆடல் பாடலோடு வீட்டுக்கு செல்லலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயா தேவரையா பாடலை பாடிவிட்டே. தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தேவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவனையா தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. 18 சித்தரிலே பார்வோட்டும் சித்தரவரா 18 சித்தரிலே பார்வோட்டும் சித்தரவரா பசுமனிலே பிறந்த எங்கள் தேவரையா சித்தரையா பசுமனிலே பிறந்த எங்கள் தேவரையா சித்தரையா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் உள்ள சிங்கமனா எங்கள் உள்ள சிங்கமனா. தேசிய தலைவரிலே தலை சிறந்த தலைவரமா தேசிய தலைவரிலே தலை சிறந்த தலைவரையா பதுமனில் பிறந்த எங்கள் தேவரையா தேவரையா பதுமனில் பிறந்த எங்கள் தேவரையா 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 தேசம் போற்றும் தலைவரையா குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லுனரா தலைசிறந்த வல்லவரா போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லுனரா பதுமனில் பிறந்த எங்கள் தேவரையா சிங்கமையா பதுமனில் பிறந்த எங்கள் தேவரையா சிங்கமையா. தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவனையா தென்னாட்டு சிங்கமையா தேவரையா தென்னாட்டு சிங்கமையா தேவரையா எக்குலமும் வணங்குகின்ற தங்கமையா. எக்குலமும் வணங்குகின்ற தங்கமையா. முருகனின் பக்தி பெற்ற ஒரே ஒரு தலைவரையா முருகனின் பக்தி பெற்ற ஒரே ஒரு தலைவரையா பசுமணியில பிறந்த எங்கள் தேவரையா தேவரையா பசுமணியில பிறந்த எங்கள் தேவரையா தேவரையா. தேவரையா தேவரையா தேசம் போற்று தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமனா எங்கள் குல சிங்கமனா. பல கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளி அமைப்பு அழகு கிருஷ்ணா ஒளிபரப்பி கல்குறிச்சியானே தோணுகால் கல்குறிச்சி அழகு கிருஷ்ணா ஒளிபரப்பி போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா நாட்டினிலே
குல திருமகனா புரிஞ்சுக்கரோதா தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியில ஐயா சேதுபதி பூமியில தேசநலம் மிகுந்த வரம் தெரிஞ்சுக்கராசா நல்ல தேவர் குல திருமகனா புரிஞ்சுக்கரோசா பெயர் உரைத்தான் தேனீக்கள் இசை பாடும் தேவர் என்று பெயர் உரைத்தான் தேனீக்கள் இசை பாடும் செந்தமிழில் கவி பாடும் தெரிஞ்சுக்கராசா நல்லவரா மிகவும் வல்லவரா நல்லவரா மிகவும் வல்லவரா தேவர் என்றால் மக்கள் உள்ளம் பெரும் நிற்குது என்றாசா தேவர் என்றால் மக்கள் உள்ளம் நிலை நிற்குது என்றாசா தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியில ஐயா சேதுபதி பூமியில ஐயா சேதுபதி பூமியில தேசநலம் மிகுந்த வரம் தெரிஞ்சுக்கராசா நல்ல தேவர் குல திருமணம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றே ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களும் சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி சண்முகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடியா, சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம், அந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும்னு நாட்டுக்கோழி, இந்த சேவல் சிக்கனு, முட்டைக்கு முட்டை, சாம்பாருக்கு சாம்பார், ரசத்துக்கு ரசம், மோருக்கு மோர், அந்த புளி கூட்டு, அந்த உபசரிப்பு உண்மையிலே அந்த ஆண்கள் தான் இருந்தாங்க. என் அன்பு தம்பி ரொம்ப சிறப்பான உபசரிப்பு, என்ன வேணும் ஏது வேணும்னு அதோட இனிப்புலாம் லட்டு ஜிலேபி, அந்த உபசரிப்பு சாப்பாடு அது லட்டு அது லட்டா ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பேசுறா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை என்ன செய்ய நீ பேப்பரைத்தான் கொடுக்கலாம், அது அதுக்குன்னு ஓனர் இருக்கேன். அதான் இன்னைக்கு கட்டி பிடிச்சேன், புருஷங்காரையும் அருவாவோட வந்துட்டேன். புருஷன் வரானே வச்சிருக்க வந்து ஆள் வச்சு அடிக்க வரேன். நம்ம புருஷன் அவன் செவனேன்னு இருக்கேன். இந்த லூசு முடியாத ஏன்டா கட்டினோம்னு வச்சிருக்கவே, நீ வெளியே வா, உன்னை வெட்டுறேன் காலை உடிக்கிறோம்ங்கிறேன். கட்டி பிடிக்கலைன்னா ஊருக்கார பேச ஆரம்பிச்சிடா, என்ன பப்புன்னு நடிக்கிறேன், அது சும்மா 10 பைசா புண்ணியம் இல்லை அப்படின்னு. அங்கே கட்டி பிடிச்சா அவன் புருஷன் அடிக்கிறேன். நாங்கள் எங்கிட்டேன்னு அடித்து என்ன செய்யணும்னு எங்களுக்கே தெரியலை. பாப்போம் என்ன தோணுன்னா புருஷன் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து தூங்க சொல்லிடணும். கோட்டு கொடுத்தா விட முண்டிக்கிட்டே வச்சுருவேன், 2 கொடுத்துறேன். 2 கொடுத்தாத்தே வண்டி கொணங்கி படுக்கும். அதில் கொடுத்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடேன். அப்பொண்ணு 4 பேர் சேர்ந்து சப்பன்னு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். லேடிஸ்னா 3 லேடிஸ்ரா, 3 லேடிஸ் அப்படியே செக்கச்ச வேண்டா அப்பல லேடிஸ்னா நல்ல வெயிட்டா இருக்குமா? இந்த அடமான வாய்ஸ்ல பேசாதடா பையன். சொல்லு மாப்ள, இவனுக்கு மட்டும் வாய்ஸ் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. ஏண்டா என்ன ஒண்ணே துறக்கம். டே ராமா பீடி இருக்கா? அடியே காந்தா அள்ளி அள்ளி கொடுத்தனேடி. அடே காந்தா இது வந்து சாந்தாவா? புதுகையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் இவருங்க மனையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவன் ஜாதி. அதோடு இணைந்து அன்பு சோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் காரியாவட்டியைச் சேர்ந்த பிரகதீஸ்வரி அவர்கள் இவருங்க மனையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்க. அதுக்கு எப்படி பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே, அத வைக்கிறப்ப சொக்கணும் தன்னாலே. ஏ மச்சான் அவன் மல்லிய வச்சான், வச்சதில என்னமோ உண்டாச்சு. நான் பூ எடுத்து அவ
அவசியம் உங்களுக்கு அவங்க வீட்டுக்காரரு பூ எடுத்து வச்சிருவேன். டேய் அவன் தம்பி தான்டா. தம்பி தாண்டா வைப்பேன், அர்த்தே வைக்க மாட்டான்டா. அவன் இந்த நேரம் ஒளிஞ்சுதான் இருப்பேன். எங்கிட்டா கடந்து வந்துடுவேன் கட்டி பிடிக்கிற சீனுக்கு. மற்றும் அதோடு இணைந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அருமையான பிசுடா. 3 டான்ஸுக்கு ஒன்னு தண்டிடா. என்னடா ஏன்டா அப்படி பதட்டமாவே 2 பேரும் பேசுறீங்க? அப்படி சொல்லுங்க. புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் இவருங்க வரையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். புட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. புட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. அத்தியா அந்த 2 டான்ஸுக்கு பாட்டு முடிஞ்சு இந்த பிள்ளைக்கு பொட்டு எடுத்து வச்சு பூ வச்சு மனைவி ஆக்க நினைக்கிறாங்களாம். விதிடா 3 பேரும் என் தங்கச்சிடா. அப்ப நீங்க எனக்கு மச்சான். அருமையான டான்ஸ் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னா என்று உங்கள் அன்பையும் ஆகியோர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல்ல திருவாரணை அருகாமல்ல திணையத்துறை சேர்ந்த MP கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு எடுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நான் தங்க கட்டி சிங்க குட்டி, இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. ரொம்ப விடிய நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கதம்ப காமிக் சரியாக ஒரு 3 மணிக்கெல்லாம் இந்த நாடகம் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உள்ளே போயிட்டு லேடிஸ் வர சொல்லுவோம். லேடிஸ் வந்தாத்தே உங்களுக்கு கல 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 கலன்னு இருக்கும். என்னை பார்க்கல உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். எனக்கே அப்படித்தாண்டா. தலை வலிக்கும், கால் கடுக்கும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டோம், ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. அதாவது அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டு பாட்டு போட்டேன். தம்பி பப்படிக்கார தம்பி, நீங்கள் நடிச்ச போதும் புலந்த போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொன்னார். சரி டான்ஸை விரும்புகிறான்னு அந்த பிள்ளைய வர சொல்லிட்டு அந்த பிள்ளை முதிரை செல்லும் மச்சந்தண்டி ஜதேகத்தில் முச்சந்தண்டின்னு ஒரு உச்சமில் நீ உள்ளே போயிட்டு வள்ளியம்மா வரச்சுன்னு சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்குறான்னு 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா ஆதிபரா சத்தி அப்படின்னு ஒரு சத்தியும் இல்லை, நீ உள்ளே விட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்குற அவளே அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அவர் நாராயணா நாராயணா நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்கிறார் நாராயணான்னு செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ளே விட்டு ராஜவாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜவாடு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவம் மகான்னு பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவர் கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரும் யானே, எல்லாரையும் போச்சொரியில எல்லாரையும் வர சொரியில என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வர சொன்ன தம்பியா. குடியார முதவி அவன் பேச்சை கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்காரா யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சின்னு கேட்டாங்க. ஐயா அந்த வெள்ளையஞ்சலையமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு. நான் போய் அண்ணன் சொன்னேன் போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்காரனா பைக்கத்துக்கு கிளம்பிட்டேன். ஐயோ சகல அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நாங்கள் போய் கோயிலில் போய் கஞ்சி கேறி 7-8 பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் சொல்றேன்னா இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? மச்சான் மருதம் பண்ணி கூட்டி வந்திருக்காரு. அவர் சொல்றதான் கேட்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துவங்கண்டா. நம்ம ஆண் வர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. இந்த இருக்கா பாருங்க தம்பி, இவன் யார் தெரியுமா? யாருப்பா அவரு? இவன் தான் சச்சின் டெண்டுல்கர். பேட்டு தண்டி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் பக்கத்தில் உட்காந்து தம்பி இவன் யார் தெரியுமா? அவர் யாருப்பா? அவன் தான் ஜடேஜா. ஜடேஜாவா? அடிச்சாம் பாரு ஜட ஜட ஜட. என்னப்பா அடிச்சான்? மூத்தறிஞ்ச வேற இந்த இருக்கா தம்பி காலை வச்சுக்கிட்டு அவன் யார் தெரியுமா? அவர் யாருப்பா? அவன் தான் நோனி. என்னது? டோனி. இந்த இருக்கா தம்பி இவன் யார் தெரியுமா? இவன் தான் இது. எதுப்பா? ஆளு பாக்குறேன் ஒரு மாதிரியா. இவனை சொன்னா ஆளு வச்சு அடிப்பான்னு நினைக்கிறேன். அவன் முழிக்கிறதே ஒரு மாதிரியா இருக்குடா. சொல்லித்தான் பாரு. வேணாம் அவன் பார்க்குற பார்வை பெரிய ஆளுகளோட நம்பிடலாம். இவன் மாதிரி ஆளுனா என்ன செய்வேன் தெரியுமா? மனசுக்குள்ளேயே வச்சிருந்து நம்ம திடீர்னு போய்கிட்டே கல்லை விட்டு போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. நிறைய குறிப்பு இருக்கேன், அதனால பார்த்து நடந்துக்கிறேன். நிறைய ஊர்ல கல்லடி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கா நான் எத்தனை அடியே வாங்கியிருக்கேன். இந்த குரூப்லாம் இப்போ நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. எத்தனை நாளைக்குப்பா லீவு பள்ளிக்கூடம்? 1 மாதம். அடியே ஆத்தி 1 மாதம் சந்தோஷம் தாங்க முடியாது. ஆமாப்பா, அப்படியே அங்கே குதிக்கிறது இங்கே குதிக்கிறது. 1 மாதம் கழிச்சு முதல்ல பள்ளிக்கூடம் போயில நான் வளர்த்த தம்பியெல்லாம் வேண்டிக்கிட்டே போவாங்க. ஆண்டவனே மாரியாத்தா கருப்பா இந்த வாரே கற்பா நீ இந்த பேசு இந்த வாரே
இந்த நான் வளர்த்த தம்பியெல்லாம் வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் கழித்து பள்ளிக்கூடம் போயில, ஆண்டவனே கருப்பா மாரியாத்தா எப்படியாவது டீச்சர் மண்டையை போட்டுருந்தேன் ஆத்தா, லீவ் போட்டு இருக்கிறதுக்கு நிறைய குரூப் இருக்கேன். அதுவும் பத்தாமல் பாரு, ஒரு மாதம் கழித்து பள்ளிக்கூடம் போயில நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பேன். ஒரு 8 மணி 8:30 என்ன பாச்சு? வாய் அப்படி வைக்காதடா, பயந்து வருது. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, வாய் அப்படி வைக்காதடா. ஐயோ வாய் அப்படி வச்சு தொலையாதடா. என்னதான்டா சொல்றீங்க? மரியாதை என்ன சொல்றியா கேக்குறியா? ஓ இவன் வேற பயமுறுத்துறான்டா. என்னடா நீ சொல்ற பார்த்தா வயிற்ற குத்துலாம் ஓடிடுமோல. அப்படிலாம் அந்த குரூப்லாம் அது வர 11 மணி வரை அப்படியே அழுகுவேன். அப்புறம் 12 மணிக்கு மேலே பார்த்தோம்னா பேக்க வேலைக்கிற தூளில் தூக்கி போட்டு கிளம்பிடுவாங்க. நிறைய குரூப் இருக்குது. ஆனாலும் போய் தவித்து கொண்டு நம்ம வர்க்கமெல்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாகத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனால் எதுவும் கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் தாண்டா அந்த நாட்டிலே ஒற்றுமையான ஆளுங்க. பெண்கள் மாதிரி இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழ முடியாது. ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் மட்டும் அவங்க சந்தோஷமே வேறு. அந்த ஒற்றுமைனாலும் ஒற்றுமை தான். கலந்து ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பொறிக்கணும்னாலும் 10 பேர் தான். லேசாக பைப்பில் தண்ணி பிடிக்கிற ஒரு குடத்தை மட்டும் லேசாக இடிச்சுலட்டேன். ஒன்றே தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தான் வச்சுருந்தேன். கிளர் கூட காரைக்குடியில் பைக்கில் ஏறி போனேன். திடுன்னு நான் பார்த்தேன். திடுன்னு அப்படின்னு மனசு மண்டை உள்ள வர பேசும். நம்ம வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு அதோட வேலையை முடிச்சிடுவேன். அது ஆளுங்க மண்டை உள்ள வர உன்னைய பற்றி தெரியாதா கண்டுபிடிச்சான்னு தெரியல. லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. ஆமா சார். போன வாரம் ஒருத்தர் எங்கள் ஊரில் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அவனை போட விட மாட்டேங்குது. 10 ஆதார் கார்டு செராய் சேர்த்து வீட்டில் வச்சுக்கிறது. அதுவும் இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கும் புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். சரி நம்ம ஆள் டயலாக் கொடுப்பேன் பாரு, ஆள் நீங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடின்னு சொல்லுவேன். அக்கா எத்து பல்லா இருக்கு நம்ம ஆள் சொல்லுவேன், அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி அப்படி பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் தலையில வடி பரட்ட மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு பூவு என்னது காத்தாடியா காத்தாடிலாம் வாங்கி கொடுப்பாங்க பொண்டாட்டிக்கு. அதெல்லாம் எனக்கு வேணாம், ஆதார் கார்டு நமக்கு வேணாம். அது பார்த்தா அவங்களுக்கு சேலை பூவு வெட்டி சட்டை 2 கிலோ கறி நைஸா புருஷங்கார கேட்பார் பொண்டாட்டிக்கிட்டேன். ஏய் இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்னென்ன பேர் சார்? ஆசீர்வாதம், சரி, விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி, என்னது மயிரை புடுங்குறண்டி. பணம் கட்டலைன்னா மயிரை புடுங்கிடுவாங்க. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. பணம் வாங்குற வரை பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா உங்களை கும்பிட்றக்கா 5ஆம் தேதி கட்டிருக்கா, என் பிள்ளை ஒட்டியெல்லாம் உங்களை நம்பிட்டாக்கா இருக்கு, இல்லைன்னா என் வேலையை விட்டு நீக்கிடுவாங்கக்கா அப்படின்னு சகல. அதே ஆசீர்வாதம். இந்த விடிவெளின்னா சார், விடிவெளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன சார்? அதுக்கே விடிவெளின்னு பேர் வச்சா தெரியுமா? விடியுதோ விடியலையோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். 4:30 மணி 5 மணிக்குன்னு அவன் புருஷனா இல்லை லோனுக்கான நமக்கே சந்தேகமாக இருக்கு. வந்து வீட்டு வாசலில் வந்து ஒரு பாயை விரிச்சிருவேன். விரித்து ஒரு விளக்கு பற்ற வச்சிருவேன். அந்த விளக்கு எதுக்கு? அதே விடிவெள்ளி. அந்த விளக்கு எரியிற வரை பணத்தை வசூல் பண்ணுவேன். அப்புறம் வசூல் பண்ணி முடிச்சவொடனே அந்த விளக்கு அமைச்சேன். இதோட நம்ம வீட்டில் 2 குட்டியாச்சிரா போயிடணுமா, அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிடணுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா பாரு அடியே ஒரு ஹீல்ஸ் வச்ச செருப்பு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, நான் தான் குழுத்தலைவி மயிரை புடுங்கின தலைவின்னு. அந்த 5ஆம் தேதி ஆச்சுன்னா இருக்கு. அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவெழுக வந்துட்டாங்கிறது. நிறைய குரூப் அப்படிலாம் இருக்குது. இப்போல்லாம் காசு கொடுத்த காசு கேட்டால் சாமி வந்துடுது அப்படின்னு நிறைய குரூப்புக்கு. ஏன்னா நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். 50,000 வேணாம் 80,000 கட்டணும். ஏன்னா புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு
தெரிந்துக்கிடுவாங்க. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதிய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோன்னாத்தான் இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்த அம்மன் போட்டு அடிக்கிறது. நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டே அடி வாங்குறவங்க இருக்கேன். ஆனால் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளமாகி அன்பு மைத்தின மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைகளை கொண்டு சிறிதுபாக அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திராக வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு இந்து மரவர் சமுதாயம் திருமலைபுரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி நன்றி. பாடிரா சத்தியே நாவாரே சுத்தியே நிம்பாத்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மா மெம்பெத்த எம்மாறி கொழுந்தே நீங்குடி கொஞ்சம் கரை விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரே கொஞ்சி கொள்ள நீவா பாடிரா சத்தியே நாவாரே ஊர் சுத்தியே பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மாறி கொழுந்தே நீங்குடி கொஞ்சம் கரை விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரே கொஞ்சி கொள்ள நீவா பாடிரா சத்தியே நாவாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே நான் பூத்த சோலையிலே மாறி கொழுந்து நீங்குருடி கொஞ்சம் கறி விருந்து மாறி கொழுந்து நீங்குருடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ ஆடிரா சத்தியே நாவாரே சுத்தியே பார்வையிலே நான் பூத்த சோலையிலே அவத்தி காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சிக்கடி மல்லிப்பூ வச்சு நான் காத்திருக்கேன் மகராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒன்று செஞ்சிருக்க மகராணி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குழுங்குற உனக்காக ஆத்து கிடக்கிற உனக்காக ஊத்து குழுங்குற உனக்காக ஆத்து கிடக்கிற உனக்காக அடிய வாடிரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே ஏன் மாமெம்பத்து மாறி கொழுந்தே நீங்குருடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ ஆடிரா சத்தியே நாவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு ஆரம்பிச்சான் வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை
அன்னத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட என் அன்னத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட என் அன்னத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன்டா தப்பு ராமருக்கு பதர் போல வாழ்ந்தவன்டா நான் ஒருவனுக்கு ஒருத்தைன்னு சொன்னவன்டா ஹரிச்சந்திரே போல நான் இருந்தவன்டா அடாம்பளைக்கும் கர்ப்பம் உண்டுன்னு சொன்னவன்டா அத்தனையும் தலைகீழாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளம் இப்ப போச்சுடா அத்தனையும் தலைகீழாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளம் இப்ப போச்சுடா ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுதடா பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில செஞ்சு தப்பு வீடு வாசல் தோட்டம் துறவு அத்தனையும் 2 இல்ல 4 கூட வச்சுக்கடா மனைவி என்ற உன்னை மட்டும் எப்பொழுதும் சத்தியமா வரத்தையோட நிறுத்திக்கடா அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறேன்டா ரோட்டுல அதுல தானே மாப்பிள்ள அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறேன்டா ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணன் மனம் பறந்துடுச்சு பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 பச்சா சூர்யா 5 நிமிஷம்டா குடும்பமே க்ளோஸ் 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் டே முத்து 5 மினிட்ஸ்டா 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட என் மனத்தை சரக்க கொஞ்சம்